அமித்ஷாவிலிருந்து ஜெய்ஷா வரை சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் டெல்லியில் போட்டியிட்டதிலிருந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு பதிலாக அவருடைய மகன் போட்டியிட்ட கதையெல்லாம் உங்களுக்கு குடும்ப அரசியலாக தெரியவில்லையா? பல மாநிலங்களில் பாஜகவினுடைய தலைவர்களுடைய மகன்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். குடும்ப அரசியலினுடைய காரணத்தால் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களால் அரசியலுக்குள் வர முடியவில்லை என்றும் 1 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களை தான் அணிவகுப்பு செய்ய போவதாகவும் மோடி மன் கி பாத்தில் கூறியிருக்கிறார். அதாவது மோடிக்கு காங்கிரஸ் கட்சியை குற்றம் சொல்வதற்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக வாரிசு அரசியலை கொண்டு வந்து விடுவார் அல்லது குடும்ப அரசியலை பற்றி பேசுவார். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மோடி அவர்களே, உங்களுடைய கட்சியில் குடும்ப அரசியல் இல்லையா? அமித்ஷாவிலிருந்து ஜெய்ஷா வரை சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் டெல்லியில் போட்டியிட்டதிலிருந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு பதிலாக அவருடைய மகன் போட்டியிட்ட கதையெல்லாம் உங்களுக்கு குடும்ப அரசியலாக தெரியவில்லையா? பல மாநிலங்களில் பாஜகவினுடைய தலைவர்களுடைய மகன்கள், பல அரசு அதிகாரங்களில் பாஜகவினுடைய தலைவர்களுடைய மகன்கள் தலைவர்களாகவும் பல இடங்களில் அணிவகுத்து வருகிறார்கள். இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசுவதற்கு எந்த நேரமும் கிடைக்கவில்லையா? எப்போதோ எந்த ஒரு காலத்திலோ நடந்த விஷயத்தை இப்போதும் பற்றி நெஹ்ரு அதை செய்தார், இந்திரா காந்தி இதை செய்தார் என்றெல்லாம் கூறிவிட்டு தற்போது நடக்கக்கூடிய கதைகளை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிரிக்கெட்டிற்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்களால் பதில் கூற முடியுமா? ஆனால் ஜெய்ஷா பிசிசிஐனுடைய தலைவராக இருந்து வருகிறார். எதன் அடிப்படையில் அவர் தலைவராக்கப்பட்டார் என்றால் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவினுடைய மகன் என்ற காரணத்தினால்தான். சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகளுக்கு சீட் வழங்கப்பட்டது. மிகப்பெரிய பாஜக தலைவர், டெல்லியினுடைய பாஜக தலைவரான மீனாட்சி லேகியை மாற்றிவிட்டுதான் சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகளுக்கு அங்கே சீட் வழங்கப்பட்டது நமக்கு தெரியும். யாருடைய அழுத்தத்தின் மூலமாக இந்த குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது? மிகப்பெரிய அளவில் மல்யுத்த வீரர்களை பாலியல் பலாத்காரம் செய்து பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கூறக்கூடிய மல்யுத்தத்தினுடைய அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை மாற்றிவிட்டு அவருடைய மகனுக்கு வாய்ப்பளித்ததனுடைய காரணம் என்ன? அதாவது அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவருடைய மகனுக்கு சீற்றளித்த விஷயங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும் திரு மோடி அவர்களே. அதனால் மன் கி பாத்தில் சில விஷயங்களை வாய்ச்சவடாலாக விட்டு தெரியும் பொழுது அல்லது பொய்களை தாரை தாரையாக கதை கதையாக கட்டும் பொழுது தங்களுடைய கட்சியில் என்ன கூத்து நடக்கிறது, வாரிசு அரசியல் நடக்கிறதா என்பதை நீங்கள் முதலில் அலசி ஆராயுங்கள். அதன் பின்பு மற்ற கட்சிகளை குறை கூறலாம். உங்கள் கட்சியிலேயே பல அரசு தலைமையிடங்களில் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய மகன்களும் மகள்களும் மருமகன்களும் தான் ஒட்டுமொத்தமாக பதவி வகிக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் மன் கி பாத்தில் பொய்யை உரைப்பதை விட்டுவிட்டு முதலில் உங்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மற்ற பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.